கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் காட்சிகள் தெளிவுற்றிருந்தன. தான் ஒரு மருத்துவமனை அறையில் படுத்திருக்கிறாள் என்பதை அஞ்சலியால் உணர முடிந்தது. சுற்றிலும் செவிலியர்களின் மெல்லிய காலடி ஓசைகளும் மருத்துவ இயந்திரங்களின் சீரான பீப் சத்தங்களும் மருந்துகளின் காரமான வாசனையும் அவளது சுயநினைவை சிறைப்பிடித்தபடி தொடர்ந்தன. அவளது உடல் ஒரு சிலை போல அசைவற்று இருந்தது. ஒரு விரலை கூட அசைக்க முடியவில்லை. இருப்பினும் நினைவுகள் வெள்ளம் போல மனதிற்குள் பாய்ந்தன. அன்று காலை வழக்கம் போல அவள் காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தாள். முக்கியமான ஒரு கூட்டத்திற்கான அவசரத்தில் இருந்தது மனம். அப்போதுதான் விக்ரமிடமிருந்து அழைப்பு வந்தது. பொதுவாக வாகனம் ஓட்டும்போது அவள் தொலைபேசியை எடுப்பதில்லை. ஆனால் இது அவசரமாக இருக்கும் என்று கருதி ஸ்பீக்கரில் வைத்தாள். அஞ்சலி, எங்கே இருக்கிறாய்? நான் உனக்காக காத்திருக்கிறேன். அவனது குரல் வழக்கத்தை விட நடுங்குவது போல் அவளுக்கு தோன்றியது. நான் ஒரு பாலத்தின் மேல் ஏறுகிறேன். இன்னும் 5 நிமிடங்களில் வந்துவிடுவேன் என்று அவள் பதிலளித்தாள். பார்த்து வா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவன் சொன்னான். அந்த வாக்கியத்திலிருந்த அசாதாரணத்தை அவள் அப்போது கவனிக்கவில்லை. பாலத்தை கடந்து இறங்கும்போது அவள் பிரேக்கில் காலை வைத்தாள். கூட்டத்தின் பதற்றத்தில் காரின் வேகத்தை குறைக்க முயன்றாளானால் எந்த பலனும் இல்லை. காரின் வேகம் குறையாமல் எல்லை மீறி அதிகரித்தது. பிரேக் கம்பி அறுந்து போனது போல ஒரு அதிர்ச்சியுடன் அவள் உணர்ந்தாள். தடுப்பில் மோதிகார் கீழே விழுந்தது நினைவுகளுக்கு ஒரு காலியான திரை வந்து மூடியது. சத்தம் வெளிச்சமல்லி பிறகு இருட்டு. அவளால் எல்லாவற்றையும் நினைவுபடுத்த முடிந்தது. தன் மனதை கட்டுப்படுத்த முயன்றாளானால் உடல் முழுமையாக பதிலளிக்கவில்லை. நாக்கு வறண்டது, கண்கள் மூடியே கிடந்தன. அவள் எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு பீப்சத்தம் போலக்கூட ஒரு துலங்கலை உருவாக்க முடியவில்லை. அவள் மௌனத்தின் சிறையில் அடைபட்ட ஒரு கைதியாக இருந்தாள். அஞ்சலியின் உடலில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் அவளது உணர்வு மேலும் தெளிவடைந்தது. சுற்றியுள்ள ஒவ்வொரு சத்தத்தையும் அவளால் பிரித்தறிய முடிந்தது. மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பரிசோதித்து நம்பிக்கையுடன் தலையசைத்து திரும்பிச் சென்றனர். ஆனால் ஒரு நாளும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு நாள் அவளது அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அவள் இன்று எப்படி இருக்கிறாள்? ஒரு ஆணின் குரல். அது விக்ரமின் குரல். அந்த குரலை கேட்டதும் அவளுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. கடைசியில் அவன் அவளை தேடி வந்தானே. மாற்றமில்லை, டாக்டர் உடனே வந்துவிடுவார். ஒரு பெண்ணின் குரல் பதிலளித்தது. அது அவளது தனிப்பட்ட உதவியாளர் பிரியா. டாக்டர் பரிசோதனை முடிந்து சென்ற பிறகு அறையில் விக்ரமும் பிரியாவும் மட்டுமே இருந்தனர். அவர்களின் குரல் மெதுவாக தாழ்ந்தது. டாக்டர் சொன்னார், அவள் ஒருவேளை விழித்துக் கொள்ள மாட்டாள் என்று. விக்ரம் சொன்னான். அந்த குரலில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தன. அதை கேட்டு அஞ்சலியின் இதயம் ஒரு கணம் நின்று போனது போல இருந்தது. அவள் நடுங்கினாளானால் உடல் அசையவில்லை. அப்படியானால் நம் திட்டம் வெற்றியடைந்து விட்டதல்லவா என்று பிரியா கேட்டாள். அவள் இறக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பிரேக் நன்றாக செயலிழந்தது என்று விக்ரம் சொன்னான். அந்த கொடூரமான வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஒரு கூர்மையான வலியை ஏற்படுத்தின. தனது கணவன்தான் வாழ்நாள் முழுவதும் நேசிப்பேன் என்று நம்பிய விக்ரம் தன்னை கொல்ல முயற்சித்தான் என்பதை அவள் உணர்ந்தாள். அவர்கள் சிரிப்பதை கேட்டதும் அஞ்சலியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இந்த விபத்துக்குப் பின்னால் இவர்கள்தானா? தன் கணவன் தன் உயிரை எடுக்க முயற்சிக்கிறானா? அவளது மயக்க நிலையில் அஞ்சலியின் மனம் கடந்த காலத்திற்கு பயணித்தது. விக்ரமின் மீதான அவளது காதல், அவனது கனவுகளை பின்தொடர அவள் அளித்த ஆதரவு. ஒரு சாதாரண ஊழியராக இருந்த விக்ரமை தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற அவள் எடுத்த முடிவு. அவளுக்கு எல்லாம் நினைவிருந்தது. அவனது பாசமான வார்த்தைகள், அவனது புன்னகை. ஆனால் இப்போது அவள் கேட்பது அவனது துரோகத்தின் குரல்களை. அவளுக்கு பணம்தான் முக்கியம். நான் அவளுக்கு ஒரு ஊழியன் மட்டுமே என்று விக்ரம் பிரியாவிடம் சொல்வதை அவள் கேட்டாள். என்னை ஒரு சாதாரணமாக பார்ப்பதில் அவளுக்கு ஒரு ஆணவம் இருந்தது. நான் என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை முன்வைத்தபோது அவள் அதை நிராகரித்தாள். அது என் சுயமரியாதையை உடைத்தது. விக்ரமின் குரலில் வெறுப்பு நிறைந்திருந்தது. பிரியா எப்போதும் அஞ்சலி மீது பொறாமை கொண்டிருந்தாள். அஞ்சலியின் இடத்தில்தான் இருக்க வேண்டுமென்று அவள் விரும்பினாள். விக்ரமிடம் இருந்து அஞ்சலியை பிரிக்கும் விஷத்தை அவள் மெதுவாக கலக்கினாள். உங்கள் திறமைக்கு ஏற்ற பதவி உங்களுக்கு கிடைக்காதது அவளது பிடிவாதம் காரணமாகத்தான் என்று பிரியா விக்ரமிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாள். விக்ரம் மெதுவாக பிரியாவின் செல்வாக்கிற்கு அடிபணிந்தான். அவர்களின் உரையாடல்களை கேட்டு அஞ்சலி தன் வாழ்க்கையில் எங்கே தவறு செய்தாள் என்று யோசித்தாள். மணி நேரங்கள் நாட்களாக கடந்து சென்றன. நாட்கள் வாரங்களாயின. அஞ்சலி கையறு நிலையில் படுத்திருந்தாள். விக்ரம் ரகசியமாக சொத்துக்களை மாற்றுவதற்கும் போலி ஆவணங்களை தயாரிப்பதற்கும் தொடங்கினான் என்பதை அவளால் அறிய முடிந்தது. அவர்கள் கௌதம் என்ற பழைய ஊழியரை பற்றியும் பேசினார்கள். அஞ்சலியின் வியாபாரத்தில் அதிக ஆர்வம் கொண்ட கௌதம் விக்ரமின் எல்லா நடவடிக்கைகளையும் சந்தேகிக்கவும் கேள்வி கேட்கவும் செய்தார்.
ஒரு நாள் டாக்டர் கார்த்திக் அவளது அறைக்கு வந்தபோது அவள் பேச நிறைய முயற்சி செய்தாள். என்னை என் கணவன்தான் கொல்ல முயன்றான். தயவுசெய்து இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள். அவளது குரல் மென்மையாக இருந்ததுவானாலும் அவரால் அதை கேட்க முடிந்தது. அவளது கண்களில் இருந்த தீவிரமான பயத்தையும் வேதனையையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு கணம் அவர் அதிர்ச்சியடைந்தாரானால் ஒரு மருத்துவர் என்ற முறையில் அவர் அந்த நோயாளியின் வார்த்தைகளை புறக்கணிக்க முடியவில்லை. அவர் மெதுவாக அவளது கைகளை பிடித்துக் கொண்டார். நான் உங்களுக்கு உதவுவேன் என்று அவர் மெல்லிய குரலில் கூறினார். அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மருந்துக்கான பலனை கொடுத்தன. டாக்டர் கார்த்திக் அஞ்சலியின் நிலை குறித்து ரகசியமாக விசாரிக்கத் தொடங்கினார். விக்ரமின் நடத்தையும் பிரியாவின் அதிகப்படியான ஆர்வமும் அவருக்கு சந்தேகமளித்தது. இந்த நேரத்தில் செவிலியர் ரேவதி அஞ்சலியின் அறைக்குள் வந்தார். அஞ்சலியின் உடலில் அசைவு இல்லை என்றாலும் அவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் என்று ரேவதியால் புரிந்து கொள்ள முடிந்தது. முன்னர் இதே போன்ற ஒரு அனுபவம் இருந்ததால் ரேவதியால் இந்த நிலையை உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. ரேவதியும் டாக்டர் கார்த்திக்கும் இணைந்து அஞ்சலிக்கு உதவ ஒன்று சேர்ந்தனர். விக்ரம் அஞ்சலியின் உயிர்காக்கும் கருவிகளை அகற்ற முயற்சி செய்வதாக ரேவதி கூறினார். அவள் ஆபத்தில் இருக்கிறாள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த சமயத்தில் தான் டாக்டர் கார்த்திக் தனது கையில் உள்ள ஆதாரங்களை ரேவதியுடன் பகிர்ந்து கொண்டார். அஞ்சலியின் வார்த்தைகளை அவர் நம்பினார். அஞ்சலிக்கு உதவக்குழு முழுமையடைந்தது. ஒருபுறம் அஞ்சலியை காப்பாற்றிய செந்தில் இருந்தான். விக்ரம் விபத்து நடந்த இடத்திலிருந்து செந்திலை மிரட்டி மாற்றினான். ஆனால் செந்தில் அதை கௌதமுடன் பகிர்ந்து கொண்டான். கௌதம் விக்ரமின் எல்லா நடவடிக்கைகளையும் சந்தேகிக்கத் தொடங்கினான். செந்தில் சம்பவத்தை விவரித்ததும் கௌதம் விக்ரமை பின்தொடர்ந்ததும் தற்செயலானது. அவர்களின் சந்திப்பு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. இருவரும் தங்களிடம் இருந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். விக்ரமின் நிதி முறைகேடுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. கௌதம் மற்றும் செந்திலின் கூட்டணி அஞ்சலிக்கு ஒரு பெரிய உதவியாக அமைந்தது. அஞ்சலியின் உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. டாக்டர் கார்த்திக், ரேவதி, கௌதம், செந்தில் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை தயாரித்தனர். டாக்டர் கார்த்திக் அஞ்சலியின் உண்மையான மருத்துவ அறிக்கைகளை பயன்படுத்தி உயிர்காக்கும் கருவிகளை அகற்றுவதற்கு எதிராக பேச முயன்றாலும் கணவனின் வற்புறுத்தலின் பேரில் மருத்துவக் குழு அதை ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் விக்ரமுக்கும் பிரியாவுக்கும் எந்த சந்தேகமும் வராத வகையில் அவர்கள் ரகசியமாக ஒரு ஆடியோ பதிவு கருவியை அறையில் வைத்தனர். இந்த கருவி அறையில் உள்ள அனைத்து உரையாடல்களையும் பதிவு செய்யத் தொடங்கியது. திட்டத்தின்படி கௌதமும் செந்திலும் சேகரித்த தகவல்களை போலீசிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அவர்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் தேவைப்பட்டன. உயிர்காக்கும் கருவிகளை அகற்ற முடிவு செய்த நாளில் அறையில் வைக்கப்பட்டிருந்த ஆடியோ ரெக்கார்டர் விக்ரம் மற்றும் அவனது வழக்கறிஞரின் உரையாடல்களை பதிவு செய்தது. அஞ்சலியின் சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றுவது குறித்தும் கௌதமுக்கு எதிராக போலி வழக்கு தொடுத்தது குறித்தும் அவர்கள் பேசினார்கள். அவள் இன்னும் விழித்துக் கொள்வாள் என்று தோன்றவில்லை என்று விக்ரம் சொன்னான். அவளது உயிர்காக்கும் கருவிகளை அகற்றும்போது அவளுக்கு எந்த வலியும் இருக்காது. எல்லாச் சொத்துக்களையும் என் பெயருக்கு மாற்றிவிட்டேன் என்று விக்ரம் சொன்னான். பிரியா அஞ்சலியை பரிகசிப்பதையும் தான் எப்படி போலி கையொப்பமிட்டு ஆவணங்களை தயாரித்தேன் என்பதையும் விக்ரமிடம் சொல்வதையும் அவளால் கேட்க முடிந்தது. நமது ஆட்டங்கள் முடிவடையவில்லை விக்ரம். அவளது உயிர் போனாலும் சொத்து நம் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும் என்று பிரியா சிரித்துக்கொண்டே சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டு வேதனையில் துடித்தாலும் அஞ்சலிக்கு இதுதான் சரியான நேரம் என்று புரிந்தது. இது அவளது வாழ்க்கைக்கான மறுபிரவேசத்தின் நேரம். விக்ரம் மற்றும் பிரியாவுக்கு எந்த சந்தேகமும் வராத வகையில் அவள் தைரியமாக கண்ணை திறந்தாள். மெதுவாக பேச ஆரம்பித்தாள். என் கணவன்தான் என்னை கொல்ல முயன்றான். இவர்கள் இருவரும் என் சொத்துக்களை தட்டி பறிக்க முயன்றனர் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். அஞ்சலியின் வார்த்தைகளைக் கேட்டு விக்ரமும் பிரியாவும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்களால் பேசக்கூட முடியவில்லை. அதே சமயம் டாக்டர் கார்த்திக் மற்றும் செவிலியர் ரேவதியுடன் போலீஸ் உள்ளே நுழைந்தது. இவர்கள்தான் என் கணவர் விக்ரம் மற்றும் அவரது உதவியாளர் பிரியா. இவர்கள்தான் எனது விபத்துக்கு காரணம். இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அஞ்சலி சொன்னாள். போலீஸ் அவர்களை கைது செய்தது. அஞ்சலி மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். அவள் தனியாக இல்லை. செவிலியர் ரேவதி, டாக்டர் கார்த்திக், செந்தில், கௌதம் ஆகியோர் அவளுடன் இருந்தனர். இந்த அனுபவம் அவளை இன்னும் வலிமையாக்கினாள். இறுதியில் அஞ்சலியை காப்பாற்ற உதவிய அனைவருக்கும் அவள் சன்மானம் வழங்கினாள். செந்திலை அவளது கம்பெனியில் நியமித்தாள். கௌதமை வியாபார பங்காளி ஆக்கினாள். டாக்டர் கார்த்திக்குடன் நட்பு கொண்டாள். செவிலியர் ரேவதியுடன் அவளுக்கு ஒரு நல்ல நட்பு மலர்ந்தது. ஒரு சிறிய வீழ்ச்சியிலிருந்து தன்னம்பிக்கையுடன் அவள் எழுந்தாள். தனது சொந்த வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் மீட்டெடுத்த அவள் புதிய அத்தியாயத்தை தொடங்கினாள்.